இன்சூரன்ஸ் பத்தி பேசிட்டு வரும்போது எல்ஐசி பேசணும், மெடிக்கல் இன்சூரன்ஸ். இப்ப வாகன இதெல்லாம் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்லாம் இப்போ டூ வீலருக்கு இதெல்லாம் போடுறோம். இந்த வாகன இன்சூரன்ஸ் இது போடுறது வந்து கூடுமா? ம். ஏன்னா இப்ப இதே நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, லைஃப் இன்சூரன்ஸ் பத்தி பேச்சு கிடையாது. ம். கவர்மெண்ட் இதுல. ஏன்னா, அ இடையில நின்றா கூட பணம் பணம் கிடைச்சிரும். கிடைச்சா ஆமா. ஆனா, இங்க வாகனத்துக்காக வேண்டி, வெஹிக்கிளுக்காக வேண்டி பணம் கட்டிட்டு வர்றோம் பாருங்க. இது வந்து திரும்ப கிடைக்காதே. ஏதாவது ஒண்ணு ஆக்சிடென்ட் அதான்னு சொன்னாக்கா, பலன் கிடைக்கும். ஆமா. ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. அது இவருக்கு ஏதோ ஆச்சு, அல்ல வண்டிக்கு ஏதோ ஆனுச்சு. அது 2 வகையா இவங்க வந்து இன்சூரன்ஸ் பண்ணும்பொழுது அதுக்கு உண்டானது கிடைக்குது. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவ கட்ட சொல்லுவாங்க. ம். 1 வருஷம் ஆயிப்போச்சு, எதுவுமே ஆகலைன்னு வச்சுக்கிறோங்க. உன் வண்டிக்கு எதுவும் ஆகல. இது வ வ ல இன்சூரன்ஸுக்கான கட்டுனர்ல தொகை, அது இவருக்கு திரும்ப கிடைக்குமான்னா கிடைக்காது. கட்டுன கிடைக்காது. கட்டாம போச்சு. அப்ப மெடிக்கல் இன்சூரன்ஸ் மாரி தானே இதுவும் இருக்கு. ஆ. ஏதாவது ஒண்ணு ஆனாக்கா பலன் கிடைக்கும். இல்லன்னா கட்டண தொகை போச்சே. அப்போ வண்டிகளுக்கும் இப்படித்தானே? கட்டண தொகை போயிருதே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்ப இது மட்டும் இது கூடுமா? மெடிக்கல் இன்சூரன்ஸ் கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. வண்டிக்கு உள்ள இன்சூரன்ஸ் கூடுமா? கூடான்னு தான் வரணும். ஆனா, ஆமா. இப்ப எல்லாமே வண்டி வச்சவங்க அத்தனை பேரும் இன்சூரன்ஸ் கட்டிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. இது நிர்பந்தம். ம். அது நிர்பந்தம் கிடையாது. எது மெடிக்கல் இன்சூரன்ஸ் மெடிக்கல் நிர்பந்தம் இன்சூரன்ஸ். கிடையாது. அதனால அதில சேரக்கூடாது. நான் சூதாட்டம் மாரி ஆவுது. வந்தா வரும், போனா போனோம். போயிரும். ம். அப்படி. ஆனா இங்கேயும் அப்படிதான். வந்தா வரும், போனா போயிரும் தான். ஒரு வருஷத்துல எதுவும் ஆகலன்னா கட்டண தொகை போச்சு தான். ஆனாலும் நிர்பந்த அடிப்படையில இதில நம்ம சேரலாம். ம். ஏன்னா, இந்த சிஸ்டத்தில நம்ம ஒப்புக்கொள்ளன்னு சொன்னா வண்டி கிடையாது. வண்டி வாங்க முடியாது. வண்டி வாங்க முடியாது. வண்டி வாங்க முடியாது, வண்டி ஓட்ட முடியாது. வண்டி இல்லாமல இருக்க முடியுமா? இப்ப நிர்பந்தம்ங்கிறீங்களே, ஒரு ஆள் வண்டி வாங்கல அப்படின்னு சொன்னாக்கா, அவருடைய உயிருக்கு, உடைமைக்கு ஆபத்தா? வாழ முடியும் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா, ஒரு வகையில் இது நிர்பந்தம் தான். ஏன்னா, இந்த வண்டினால எத்தனையோ விஷயங்களுக்கு திடீர்னு ஒரு ஹெல்ப் வேணும். வண்டி இருந்தா உடனே வண்டி எடுத்துட்டு போறாரு, ஹெல்ப்ப ஆமா. வாங்கிறாரு. பிள்ளைக்கு சுகம் இல்ல, டாக்டர்ட்ட போணும், அல்ல மெடிக்கல் மருந்து வாங்கணும். உடனே போகணும்னு சொன்னா, இப்ப வண்டி இருந்தா தான் செய்ய செய்ய முடியும். முடியாது. இல்லன்னா முடியாது. அது மிட் நைட்ல வந்து வச்சுக்கிறோங்க. மிட் நைட்ல மெடிக்கல்ங்கிறது ஏதோ ஒரு ரொம்ப ஏரியாவுல தான் இருக்கும். ஆமா. இவர் வசிக்கிற ஒரு ஏரியாவா இருக்கும். இவர் வசிக்கிற ஏரியாவுல மெடிக்கல் மிட் நைட் இல்லாம இருக்காது. ம். அப்ப அந்த நேரத்தில இவர் ம். உடனடியா மெடிக்கல் போய் மருந்து வாங்கிட்டு வந்தா தான் வீட்ல உள்ள பெரியவங்களையோ, பிள்ளைகளையோ பாதுகாக்க முடியும். இப்போ வண்டிங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லாவிட்டாலும், சில கட்டங்கள்ல இந்த செயல்பாடு வண்டி இருக்கிறது உயிரை பாதுகாக்க உதவுது. அதனால இந்த வண்டிங்கிறது நிர்பந்தமாகி போச்சு. ஓகே. அதற்காக இதில இந்த சிஸ்டத்தில சேரலாம். சரி. ஹெல்த் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் சேரக்கூடாது.